வெல்கம் டு தருண். இன்னைக்கு சுவையான கோழி ஈரல் கிரேவி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சதும் ஒரு எண்ணெய் நல்லா காய்ச்சதும் அது கூட பட்டை, கிராம்பு, சீரகம் சேர்த்து நல்லா வதக்குங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4 பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதுவும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்தவுடன் அது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. 2 டேபிள் ஸ்பூன். அதையும் நல்லா வதக்குங்க. அடி பிடிக்காமல் நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அது ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மண்ணீரல், கல்லீரல் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு தண்ணியில் போட்டு எடுத்துருக்கோம். அந்த கல்லீரலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினோடனே அது கூடவே நம்ம கல்லீரல் வேக வச்சோன்னா அந்த தண்ணி இருக்கும், அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்தோடனே அது கூட தேங்காவும் பொட்டுக்கல்லையும் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிக்கோங்க. அது கூட கொத்தமல்லி கொஞ்சம் தூவினா சுவையான கிரேவி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.